அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து PHP ப்ரோக்ராம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து புதுசா நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீ தவறாம பாருங்க. நீங்களே வந்து ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ண முடியும். ஓகே. பொதுவா ஒரு வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, HTML அல்லது CSS, அதுக்கப்புறம் JavaScript, PHP, MySQL. ஸோ இந்த நாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை வந்து நான் என்ன செய்கிறேன், வெப்சைட்டில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணணும்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது முதல்ல ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ என்னோட ஸ்கூலில் வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அவங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, ஸோ எல்லாத்தையுமே என்ன செய்கிறோன்னா ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ஒரு டேபிள் மாதிரி தயார் பண்ணி என்ன செய்கிறோம், ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம MySQL அதுக்கு பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி டிசைன் பண்ணி இந்த ஃபார்மில் வந்து ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் என்ன, அவங்க ஏஜ் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு HTML அண்ட் CSS நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த நம்ம கொடுக்குற அந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன செய்கிறோம், சப்மிட் பண்ணும்போது இது மாதிரி சப்மிட் பண்ணும்போது இந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கு தான் வந்து MySQL யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கிருந்து டேட்டாவை அந்த MySQL டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த PHP அப்படிங்கிற அந்த லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த MySQL, அதாவது MySQL ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய டேட்டாவை திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சிஸ்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கும் இந்த PHP தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல JavaScript என்ன பர்பஸ்க்காண்டி வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ண போகும்போது, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டேட்டா பெர்த்தை வந்து என்ன செய்றீங்க, தப்பாக டைப் பண்ணுறது அல்லது ஏஜை வந்து குறிப்பிட்ட ஏஜ் இப்போ வந்து ஒரு 50க்குள்ளே தான், சாரி ஒரு 20 வரைக்கும் தான் ஏஜ் கொடுக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அலர்ட் மெசேஜ் வர்ற மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை வந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த JavaScript வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கலந்து வரக்கூடியது தான் வந்து ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல PHPயை வந்து நம்ம எப்படி வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு லேப்டாப் நீங்கள் வச்சுருந்தா கூட போதும். ஸோ அந்த லேப்டாப்லேயோ ஒரு சிஸ்டத்துலேயோ எதுலேயோ நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, இந்த இதை இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ட்ரி பண்ணி பாருங்கள். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், வாங்க போகலாம். இப்போது இந்த கோர்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்களே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், ஸோ அதுதான் இந்த வந்து கோர்ஸில் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் இருந்து என்ன செய்கிறோன்னா, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறது, ஸோ எப்படி MySQL இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், PHP எப்படி யூஸ் பண்ணுறோம், HTML எப்படி யூஸ் பண்ண போகிறோம், JavaScript எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே. இப்போது பொதுவாக ஒரு PHP ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, சிம்பிள் தான். XAMPP இன்ஸ்டாலர் அப்படிங்கிற இந்த ஒரு டூல் வேணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரௌசர், கூகுள் குரோமாக இருக்கலாம் அல்லது ஃபயர்பாக்ஸாக இருக்கலாம், ஸோ அல்லது எட்ஜ் ப்ரௌசர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு நோட்பேட் இருந்தால் போதும். ஸோ அல்லது என்ன பண்ணுங்கள், நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ், நோட்பேடோடைய ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி XAMPP இன்ஸ்டாலர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து இப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இதை பயன்படுத்தி எப்படி கூகுள் குரோம்லேயோ ஃபயர்பாக்ஸ்லேயோ இந்த PHP ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், XAMPP டவுன்லோட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. XAMPP டவுன்லோடுன்னு கொடுத்த உடனே என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வந்து அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் XAMPP அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன், ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் 64 பிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்ய, இந்த இடத்துல உள்ள இந்த டவுன்லோடுங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த நீங்கள் கிளிக் பண்ணுற அந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கலை அப்படின்னா இந்த இடத்துல உள்ள கிளிக் ஹேர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஸோ கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, இந்த சாஃப்ட்வேர் இந்த எக்ஸாம்ப்புங்கிற அந்த டூல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொத்தமே 145 MB தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். இதை ஜஸ்ட்டு 2 டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வார்னிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. ஸோ இதில் இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. என்ன சொல்ல வருது அப்படின்னா நீங்கள் வந்து பெரும்பாலும் C:'ல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது D:, E:, இந்த மாதிரி வேறு டிரைவில் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, இதில் இப்போதைக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இதுலேயும் நீங்கள் எதுவும் செக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஏ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, இதில் வந்து C:(XAMPP) அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி C:(ல் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், D:(ல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த D:(ல் போய் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, D:(ல் போயிட்டு உங்களுக்கு D:(ல் போயிட்டு என்ன செய்யுங்க, XAMPP அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸோ நான் என்ன சொன்ன மாதிரி செலக்ட் ஏ ஃபோல்டர்னு கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் D:(ல் இந்த XAMPPங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா D:(XAMPP) அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல மாறிடும். ஸோ அப்போ நம்ம இந்த XAMPP வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகும்னா இந்த D:(ங்கிற இந்த ஃபோல்டரில் போய் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்து திருப்பி நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து திருப்பியும் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டாலிங் அன்பேக்கிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன செஞ்சிடும், அது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. முடிஞ்சோடனே என்ன ஆகும்னா do you want to start the control panel now அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் வந்து ஃபினிஷ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே இந்த ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், லோடாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்பாச்சி MySQL அப்படின்னு சொல்லி 2 இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் இதுலேயும் ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணுங்கள், இதுலேயும் ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணுங்கள். மொதல் 2ல் மட்டும் இப்போதைக்கு ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டாப்னு மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் சேஞ்ச் டிடெக்டர் ரன்னிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இல்லையா, இங்கே பாருங்கள் அட்டெம்ப்டிங் டு ஸ்டார்ட் அப்பாச்சி ஆப் ரன்னிங், MySQL ஆப் ரன்னிங். ஸோ ரெண்டுமே ரன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான், குரோம் ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது வேறு ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அட்ரஸ் பாரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாஷ் அப்படின்னு கொடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, லோக்கல் ஹோஸ்ட்டு போட்டு ஸ்லாஷ் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த PHP வந்து என்ன செஞ்சிச்சு, உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திருப்பி என்ன பண்ணுங்க அப்படின்னா D:(ல் XAMPP அப்படிங்கிற ஃபோல்டரை போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும், அதாவது ஃபைல்ஸ் வந்து உருவாகிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்த ஃபைல்ஸு. இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபைல் என்ன பார்த்தீங்கன்னா HTDOSCX அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த HTDocs அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம PHP ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த HTDocsங்கிற இந்த ஃபைலுக்குள்ளே வந்தாச்சு. D:(XAMPPங்கிற ஃபோல்டரில் HTDocsங்கிற ஃபோல்டரில்
ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ ரொம்ப சிம்பிள் தான். நோட் பேடை ஓப்பன் பண்ணுங்க. ஸ்டார்ட்டில் போயிட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ பிஹெச்பி ஆரம்பிக்கிறதுக்கு பொறுத்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் முதல்ல போட்டுட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு பிஹெச்பி அப்படின்னு கொண்டு வரணும். கடைசியில் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு சிம்பிள் போட்டு என்ன செய்யணும், நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். நடுவில் எக்கோ ECHOன்னு போட்டு டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் விட்டுட்டு டபுள் கொட்டேஷனில் வெல்கம் அப்படின்னு கொடுத்து இதை நீங்கள் எப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த நோட் பேடில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம் என்னென்னா சேவ் அஸ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஃபைல் நேமில் myfirst.php அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். myfirst.php அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே இந்த ஃபைல் உங்களுக்கு myfirst.phpன்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு அகைன் என்ன பண்ணுங்க, localhost/myfirst.php அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு மட்டும் கொடுங்க. அவ்வளோதாங்க. இந்த பார்த்தீங்களா வெல்கம் அப்படின்னு வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம பிஹெச்பி ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த myfirst.phpங்கிற அந்த ஃபைலில் போயிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் அதுக்கப்புறம் என்ன கரெக்ஷன் வேணாலும் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது இங்கே சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். திருப்பி ரீலோட் பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ இந்த கண்ட்ரோல் பேனலை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு திருப்பி ஸ்டார்ட்டில் போயிட்டு திருப்பி அகைன் எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை போய் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு பிஹெச்பி ரன் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டாப்னு கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வந்து பிஹெச்பி ரன் ஆகாது. திருப்பி நீங்கள் லோக்கல் கோஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா சர்வர் நாட் ஃபோன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்வர் நாட் ரீச்டுன்னு சொல்லி ஏதாவது ஒரு எரர் வந்துட்டுருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, சரி. இப்போ நம்ம பிஹெச்பி வந்து ரன் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல், இப்போ நோட் பேடில் பார்க்கும்போது கொஞ்சம் இதோட அட்வான்ஸ் தான் என்னன்னா நோட் பேட் ++. ஸோ அதை எப்படி இதில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். நான் இந்த இதில் வந்து எல்லாமே நோட் பேட் ++ வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தர போகிறேன். சரி, ஓகே. இதே நீங்கள் லேட்டஸ்ட் ஓஎஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் Windows 10 இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் விசுவல் ஸ்டுடியோவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா நோட்பேட் ++ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். நோட்பேட் ++ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு கொடுங்க. ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நோட்பேட் ++ வெர்ஷன் 8.6 அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வரும். இதில் டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோடுன்னு கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி NPP 8.6 இன்ஸ்டாலர் x64.exe அப்படின்னு சொல்லி வரும். அதையும் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அகெயின் நெக்ஸ்ட்டு, ஐ அக்ரி. இப்போ டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து நம்ம C:, நோட்பேட் + அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. திருப்பி நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. திருப்பி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. திருப்பி ரன். இப்போ எல்லாம் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு ஃபியூ மினிட்ஸில் ரன் நோட்பேட் ++ன்னு வந்துடும். இதை கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது, நோட்பேட் ++ வந்து உங்களுக்கு ஓப்பன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் போய் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்து இந்த D:, எக்ஸாம்பிள் HTDocsல லோட் ஆகிருக்கக்கூடிய அந்த myfirst.php நம்ம ஏற்கனவே நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நோட்பேடில் டைப் பண்ணது இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இந்த எக்கோ டபுள் கொட்டேஷனில் வெல்கம் அப்படின்னா வெல்கம்ங்கிற மெசேஜை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ். ஸோ இந்த இதுக்குள்ளே தான் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த பிஹெச்பி ப்ரோக்ராம் வந்து அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம்.
இப்போ கொஞ்சம் வெல்கம் டு பிஹெச்பின்னு கொடுத்துட்டு திருப்பி அகைன் சேவ் பண்ணிவிட்டு நான் அதில் போய் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்ன ஆகும்னா வெல்கம் டு பிஹெச்பின்னு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த கஸ்டி டாக்ஸ் ஃபோல்டரில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து மை ஃபர்ஸ்ட் டாட் பிஹெச்பி ஓப்பன் பண்ணிக்க முடியும். ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே எங்களை எடிட் வித் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நேராக நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணோன்னா ஸ்டார்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து பிஹெச்பி ரன் பண்ண தேண்டான்னு நினச்சிங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணோன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே அன்இன்ஸ்டால் எக்ஸாம்ப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கேட்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணீங்க, அதை டெலிட் பண்ண போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். இந்த கஸ்டி டாக்ஸ் ஃபோல்டரையும் நான் சேர்த்து நான் ரிமூவ் பண்ணிடவா அப்படின்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கஸ்டி டாக்ஸில் ஏதாவது பிஹெச்பி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ அதனால் தேவைப்பட்டால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ அன்இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து XAMPP வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு PHP ப்ரோக்ராம் வந்து எப்படி நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவை, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து சின்ன ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இது எல்லாம் தான் வந்து சிம்பிளாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த PHPயோடைய அடுத்த ஸ்டெப் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.